ஏற்கனவே நம்ம பார்த்ததுல நம்ம அருண்டா ஜோதிட சார்பாக ஜோதிட துறையில சினிமா துறையும் முன்கூட்டியே திரைப்படம் வர்றதுக்கு முன்னால கருத்து கணிப்பு நம்ம எப்படி இருக்கும், படத்தினுடைய வியூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது முதலாவதாக நம்ம பார்த்தது நூறு சாமி பார்த்தோம். அதனுடைய வியூஸும் இதை நம்ம பதில் சொல்லும் போது சரியானதா இருந்தது. அதனுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பும் சரியா இருந்தது. அதுக்கு அடுத்தபடியா நம்ம பாலன் படமும் சிறப்பா இருந்தது. அதுக்கு அடுத்த படமா எங்கள் தங்கம் பார்த்தோம். இந்த 3 பேர் வரிசையில பார்க்கும்போது ஜோதிட கருத்து சரியானதாக இருந்தது. இப்ப நம்ம பார்க்க போற ஜோதிட கருத்துடைய படம் பேரு ஆனந்தம் காடு. ஆனந்தம் காடுன்னா அந்த திரைப்படத்துல என்ன சாராம்சத்தோட கதை அம்சம் இருக்கு, எந்த டைலர்ல நம்ம கதையை கொண்டு போறாங்க அப்படின்னு நம்ம ஜோதிட துறையில முன்கூட்டிய கருத்து நம்ம நம்ம விவாதிக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது ஜோதிட சாஸ்திரத்துல 100% நம்ம சாத்தியம் சொல்ல முடியாது. ஆனா கருத்து கணிப்புப்படி 99% சாத்தியம். ஓகேங்களா? அதன் விதிமுறைகளை கண்டுபிடிச்சு நியூமராலஜி ஒரு படத்தின் ஒரு குழந்தை பிறக்கும் போது அவர் பிறக்க அந்த லக்னத்தை வச்சுதான் படம் நிர்ணயிக்க முடியும். அதே போல பூஜை போடுகின்ற நேரத்தை வைத்துதான் ஒரு ஜாதகத்தை கணிக்க முடியும் இந்த படத்துக்கு. ஆனால் அது அந்த நேரம் கிடைக்கவில்லை என்றனால படத்தோட பெயருக்கே வைத்து ஒரு பலன் நம்ம நிர்ணயிக்கிறோம். அப்படின்னு நம்ம நிர்ணயிக்கும் போது 99% சாத்தியம்ன்றதுக்கு போன வாரம் ரிலீஸ் ஆன இந்த 3 படங்கள் உங்களுக்கு தெரியும். எங்கள் தங்கம், பாலன் பாய், நூறுசாமி. இந்த 3 படத்தையும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அப்படி போட்டிருக்கும்போது 99% இல்ல 100% கூட சாத்தியம் சொல்லலாம். கதை ட்ராக் எப்படி போகும்னா, நூறுசாமி எதை சார்ந்த கதை போகும் என்று வீடியோ போட்டு ரிவ்யூ போட்டிருந்தேன்னா தந்தை சார்ந்து பசங்களை சார்ந்து இந்த கதை போகும் சொல்லியிருந்தேன். அப்ப அந்த படத்துல என்ன காட்டிருக்காங்க, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவைப்படுகிறான்றது அந்த படத்துல காட்டியிருக்காங்க. அது முதல் திருமணமா 2ஆம் திருமணம் அது அப்பாற்பட்டது. ஆனா ஒரு பெண்ணுக்கு ஒரு அடைக்கலமாக ஒரு ஆண் தேவைப்படுகிறது அப்படின்றது காட்டிக்கிறாங்க. அப்ப நம்ம மொத்தம் நூறுசாமியில கூட்டு எண் 1 வரும்போதே நம்ம சொல்லியாச்சு, தந்தை, அரசாங்கம், அரசு அதிகாரிகள் இது சார்ந்துதான் படம் போகும் என்று நம்ம சொல்லியாச்சு. அதை அடுத்து பாலனும் இதே போல சந்திரனை வைத்து உணவு சார்ந்து, தாய் சார்ந்தது இதை பத்தி விஷயமாக போகும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த கருத்து கணிப்பும் 19% கரெக்டாக வந்தது. அடுத்ததாக பாலன் என்ற படத்துக்கு கேரளா மூவி, அந்த படத்துக்கும் எங்கள் தங்கம் படத்துக்கும் நம்ம இதேதான் சொல்லியிருந்தோம். அந்த சிங்கப்பெண்கள் என்று சொல்லியிருந்தோம். ஒரு குடும்ப கதை, அந்த குடும்பத்துல எப்படி இருக்காங்கன்றத சொல்லியிருந்தோம். அதுவும் 99% சாதகமா உள்ளது. அப்ப இந்த ஜோதிட துறையிலேயே எல்லாரும் படம் ரிலீஸுக்கு அப்புறம் தான் ரிவ்யூ போடுவாங்க. ஆனா ஜோதிட கணிப்புப்படி படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு திரைத்துறையில இந்த படம் சாதிக்கும் சாதிக்காது என்ற ஒரு 99% எங்களால் சொல்ல முடியும். இதை அடுத்து கண்டினியூவாக இந்த வாரம் ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய படம் 4 படங்கள் ரிலீஸ் ஆகி இருக்கிறது. அதை அடுத்து இன்று நாங்க வீடியோ பதிவு செய்வது 2 படங்கள். அதில் முதல் படம் ஆனந்தம் காடு என்கிற ஆர்யா நடித்த ஆனந்தம் காடு படம் ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க நம்ம ஆனந்தம் காடு ஆர்யா நடித்த படத்துக்கு போகலாம். படம் ஆனந்தம் காடு. ஆனந்தம் காடுடைய கதாம்சம் எப்படி இருக்கும், அதனுடைய திரை தத்துவம் மக்களுடைய சார்பு இருக்குமா, பொதுமக்களை பார்த்து சார்பு இருக்குமா, இல்ல தனிப்பட்ட கருத்து இருக்குமா அப்படின்றதுதான் நம்ம பொதுவடையா பார்க்க போறோம். இதனுடைய கூட்டு என்னன்னு பார்க்க போனீங்கன்னா, நியூமராலஜிப்படி நம்ம ஜோதிடத்துல எடுத்துன்னு இருக்கிறோம். நியூமராலஜி ANANTHAM ஆனந்தம் காடு KAAPU. இதனுடைய கூட்டு எண்ணு பார்க்க போனா 13. ஒரு எண்ணிக்கை நம்ம கூட்ட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 40. இது மேக்சிமம் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது பேலன்ஸ் படமா தான் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில நம்மளோட அருணையா ஜோதிட சார்பாக இவருடைய என்ன சொல்ல வர்றதை நம்ம திரைத்துறையில பார்க்கலாம். அதாவது ஐயா, அந்த லெட்டரோட எண்ணிக்கை மொத்தம் 13 வருது. ஓகேங்களா? அப்ப அந்த 13 சுருக்கா 4. நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், ராகு என்பது என்ன,
இயற்கைக்கு மாறாக சுத்தக்கூடியது மூளை இருக்கிற கிரகம் ராகு என்பது. அப்ப ராகு என்ன பண்ணுவார் இந்த படத்துல? இயற்கைக்கு மாறாதான் இருப்பாங்க. இயற்கைக்கு மாறாக, அதாவது வைலன்ஸ். படம் ஓப்பனிங்ல இருந்து க்ளோஸ் எண்டிங் கிளைமேக்ஸ் வரைக்கும் துப்பாக்கி, மருந்து, இது சார்ந்துதான் இந்த படம் நகர போகிறது. 100% கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதை சார்ந்துதான் இந்த படம் நகர போகுது. வைலன்ஸ் முழுக்க முழுக்க ஒரு வைலன்ஸ் ஆன படம் இது. அதாவது துப்பாக்கி சண்டை போடுவது ஒரு போருக்கு சமமான ஒரு வைலன்ஸ். அதுலயும் வந்து லெட்டர் எண்ணிக்கைலாம் வச்சீங்க பாத்தீங்கன்னா ஒரு புத்தி கூர்மையான ஒரு வைலன்ஸ். அதாவது ஒரு போர் தொடங்க போகுது. இதுதான் இதுக்கு இந்த மொத்தத்துக்கு கூட்டுப்பலன். ராகு ராகு என்பது நான் ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இயற்கை மாறாக சுத்தக்கூடியது. வந்து வைலன்ஸ், துப்பாக்கி சண்டை, அடிதடி, இது இயற்கைக்கு மாறானது. விஷம், ரசாயனம், இது போன்ற சம்பந்தம் ஈடுபடும் ராகு. அப்ப நம்ம இந்த திரையமைச்சத்துல ஆனந்த காடன்றதுல பார்க்கும்போது வந்து புத்தி கூர்மையா ஒரு ஞானவதமா அதுல வந்து செய்த வேலையை திரும்ப திரும்ப சொல்லுங்க. இயற்கைக்கு மாறாகவும், தேசத்துக்கு மாறாகவும், நியாயத்துக்கு அநியாயத்துக்கு மாறாகவும் எதிர்மறையா நடக்கும்ன்றீங்க. ஆமா. ஏன் இந்த புத்தி கூர்மையின உள்ள நுழைக்கிறேன்னா, எண்ணம் வருது. அதுல 2 இடத்துல எண்ணம் வருது. அப்ப எண்ணம் போது என்ன, படத்தை மேல ஏத்தும். முதல்தான் குறிக்குது என்ன அப்படின்னும் போது புத்தி கூர்மை கரெக்டா இங்க அடிச்சா அவனுக்கு வலிங்கன்றது அங்க அவங்க வந்து அந்த படத்துல சீன் வைக்கிறாங்க. கதாம்சோட எதிரினுடைய தாக்குதலை வந்து வாழ்க்கரா வந்து இவங்க தாக்குறதுக்கு வயலன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. அடுத்த காடு மேக்சிமம் இந்த காட்டுல இருக்குங்களா இல்ல திரைப்படம் வந்து வீட்டை சார்ந்த சமூகத்தை சார்ந்த இருக்குங்களா? காடு என்பது வைலன்ஸ். அதாவது ஒரு இடத்தையே தரமட்டமாக்கிட்டோம்னா அதுக்கு பேர் என்ன ஆயிடும்? காடுதான். அதுதான் இது அது நடமாட்டம் இல்லாத இடம், அதனால காடு ஆயிடுது. இப்ப நம்ம வந்து சுருக்கமாக இதை பார்த்தாச்சு. இப்ப வந்து விரிவாக பார்க்கணும்னா எந்தெந்த சீன்ஸ் எல்லாம் மேல போவோம், எந்தெந்த சீன்ஸ் எப்படி காட்டுவாங்க, படம் ஓப்பனிங் எப்படி இருக்கும், இதை சார்ந்து நம்ம பார்க்கலாம். இப்ப மொத்தம் வந்து இந்த லெட்டருக்கு ஒரு எண் தொகை இருக்குது. அது நம்ம கணக்கு பண்ணாலும் 40 வருது. அப்ப அந்த 40 என்ன குறிக்குது? அதுவும் 4 ராகு தான் குறிக்குது. அப்ப நம்ம சொல்லும் போது முழுக்க படம் ஓப்பனிங் சீன்ல இருந்து எண்டிங் சீன் வரைக்கும் துப்பாக்கி சார்ந்துதான் போவோம், அடிதடி சார்ந்துதான் போறோம், இயற்கை மாறாக தான் நடக்கும். ஓகேங்களா? இப்ப அடுத்ததாக ஒரு லெட்டருக்கு ஒரு படம் எப்படி சீன், ஓப்பனிங் சீன் எப்படி இருக்கும், அப்புறம் வந்து இன்டர்வல் எப்படி இருக்கும், எந்த இடத்துல ட்விஸ்ட் வச்சுப்பாங்க, எந்த இடத்துல இறக்குவாங்க படத்தை, எந்த இடத்துல போர் அடிக்கும், இதை சார்ந்துதான் அடுத்ததாக பார்த்துட்டே வந்துட்டுலாம் இருக்கோம். அப்ப நம்ம இந்த ஆனந்தம் காடுன்ற மூலியமா நடிகை எந்த விதத்துல நம்ம ஆரம்பிச்ச ஸ்டேஜ்ல என்ன இது காட்டுவாங்க, எந்த விதத்துல நம்ம இது பண்ணிக்கலாம்? அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஏ ஆரம்பிக்குங்களா? ஏ என்பது என்னது? தலைமை தாங்குதல், அரசாங்கம், அரசு அதிகாரி, பொறுப்பு உள்ள அதிகாரி, தலைமை தாங்குதல், இதெல்லாம் வந்துச்சு அடங்கிச்சு. அப்போ ஓப்பனிங் சீனே எப்படி இருக்கும்னா ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்றாங்க. அதாவது ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு டீம் அமையுது. இதுதான் ஓப்பனிங் சீனாக இதுதான் இருக்கும். மொத்தம் நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா 13 லெட்டர் வருது. அப்ப 13 லெட்டர் வருது. 13 லெட்டர் பாதிய பட்சம் 6 லெட்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப், 6 லெட்டர் செகண்ட் ஹாஃப். அப்ப அந்த 6 லெட்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடியே தொடங்கும் போது அப்போ வந்து ஒரு சீன்ஸ் வந்து ஒரு லெட்டர் வந்து 15 நிமிஷம் கணக்கு வச்சுக்கலாம். நம்ம ஒரு 15 நிமிஷம். அப்ப படம் ஓப்பன் 1/4 மணி நேரம் 10 நிமிஷத்துல வந்து ஒரு பிளான் பண்றாங்க. தலைமை தாங்குதல், அரசாங்கம், 7 லெட்டர் வர காரணத்தினால தலைமை தாங்குதல், அரசாங்கம், அரசு அதிகாரி, அந்த டீமுக்கு ஹெட்டா ஆளு யாருன்றத ஓபன் பண்ணி நம்ம சீன் காட்டுறாங்க. எண்ணு வந்து இப்படி ஏறுதுங்களா? அப்ப எண்ணு எதை குறிக்குது? 5. அப்ப புத்தி கூர்மை, கணக்கு வழக்கு, பிளானிங், எக்ஸிக்யூட் பண்றது, திட்டமிடுதல், கணக்கு வழக்கு, இதை சார்ந்துதான் படம் நகர போகுது. அப்ப நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. முன்னாடியே நம்ம கணக்கு பண்ணது ஒரு தலைமை தாங்க ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கன்னு சொல்லியாச்சு 10 நிமிஷத்துக்கு. அந்த 10 நிமிஷம் எப்படி பிளான் போலான்னு ஒரு 10 நிமிஷம் படம் கதைக்கு கொண்டு போறாங்க. அடுத்ததாக மறுபடியும் அந்த தலைமை தான் அந்த திட்டமிடுதல் பணியை முதல்ல ஆரம்பிச்சு கூட அந்த பணியை செய்யறேன். ஆமா. அப்ப என்ன கணக்குப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி வருதுன்னா, அதாவது தலைமை தாங்கல வந்து பர்மிஷன் பிளான் பண்ணிடுறாங்க, பர்மிஷன் வாங்குறாங்க, மறுபடியும் பிளான் பண்றாங்க, பிளான் பின்னு சொல்றாங்க, பிளான் ஏ சொல்றாங்க. இது சார்ந்ததுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பிளானிங்ல போயிட்டு இருக்கோம். ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் இந்த பிளானிங்ல தான் போகும் படம். பிளான் பண்ணுவாங்க, புத்தி கூர்மை, எப்படி அடிக்கலாம், எப்படி போலாம் வரலான்னு பிளான் பண்ணுவாங்க. இது போல சார்ந்துதான் இந்த ஒரு 2 லெட்டருமே அதே தான் குறிக்குது.
ஏன்னா ஆனந்தம் என்பது ஏ எண்ணு, மறுபடியும் ஏ எண்ணு. அப்ப திரும்ப திரும்ப செஞ்சதே மறுபடியும் செய்யறாங்க. ஒரு 20 நிமிஷம் என்ன செஞ்சாங்களோ அதை அடுத்து மறுபடியும் அந்த 20 நிமிஷம் அதை செய்யறாங்க. அடுத்தபடியா நம்ம பார்க்க போற நம்பர் வந்து டி, 4ஆம் நம்பர். நியமல்ல சொல்லிட்டு அடுத்த நம்ம கதாம்சத்தில் என்ன எதிர்பார்க்கலாம்? அடுத்து வந்து டி வருது. டி வருதுன்னா ராகு. ராகுன்னும் போது எதை குறிக்குது? வைலன்ஸ். அப்ப பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா? திட்டமிட்டெல்லாம் செயல்படுத்த போறாங்க. 4 ராகு அந்த இடத்துல திட்டமிட்டல் செயல்பட போறாங்க. வைலன்ஸ் அங்க அதிகமா காட்டுது. அங்க ஒரு ஃபைட் சீன் இருக்கு, நம்ம சொல்லிடலாம். அடுத்தபடியாக H, 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர் அச்சு வருது. அப்ப 5 என்ன புதனை குறிக்குது. புத்தி கூர்மை, திட்டத்தில் கணக்கு வழக்கு, பசங்க, படிப்பு சார்ந்தது, நகைச்சுவை, காதல், இதெல்லாம் அதுலயும் அடங்கும். அப்ப அது அந்த போருக்கு அந்த அந்த வைலன்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்ததாக மறுபடியும் திட்டம் செய்வாங்க. அதாவது ஒரு போர் தான் நடத்திருக்கோம், அடுத்த போர், அதாவது 2 தடவை பிளான் பண்ணி அந்த போர்ல இவங்களுக்கு தோல்வி அடையறது கூட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அது அடுத்து மறுபடியும் போர் நடக்கிறதுக்குமா நடக்காதா? இந்த சீன் முடிஞ்ச உடனே அடுத்த சீனாக ஆக்டிவேட் ஆகுது 5. அப்ப அதே மறுபடியும் கணக்கு வேலை பார்க்கறது புதன் சம்பந்தப்பட்டதுல பிளான் போட போறாங்க. அதுக்கப்புறம் அதுல இன்ட்ரெஸ்ட் வச்சுருவாங்க. ஆமா, இடைவெளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சீன் ஆரம்பிக்கும். எம், 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பர் மறுபடியும் அதேதான். ராகு முடிச்சோன்னா மறுபடியும் பிளான் பண்றாங்க. அடுத்து மறுபடியும் ராகு வராது. அப்ப இதுலயே படம் நம்மளுக்கு புரிஞ்சு போகுது. பாதி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு போச்சு. பிளான் பண்ணாங்க. இந்த பிளான மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஏறினவே 20 நிமிஷம் கழிச்சு ஒரு அட்டாக் பண்றாங்க. ஓகேங்களா, ஒரு அட்டாக் பண்றாங்க. அந்த அட்டாக் ஃபெயிலியர் ஆயிடுச்சா இல்ல பாசிபிள் ஆயிடுச்சா படம் போக முடியும். ஏன்னா 99% சொல்லலாம் ஃபெயிலியர் ஆச்சா பாஸ் ஆச்சான்னு. ஃபெயிலியர் ஆனதுனாலதான் மறுபடியும் அந்த எண்ணு குறிக்குது. மறுபடியும் பிளான் போடுறாங்க. ஃபெயிலியர் ஆச்சு, மறுபடியும் பிளான் போடுறாங்க. பிளான் போட்டு வச்சுட்டு பிரேக் போடுறாங்க. எதிரோட எண்ணங்களை வந்து நிறைவேறாம ஃபர்ஸ்ட் பிளான் இல்லாம 2வது போடுறாங்க. செகண்டுக்கு அப்புறம் தேர்டுக்கு அந்த பிளானுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. அப்படியே நம்ம இன்ட்ரோல் விடுறாங்க. அதாவது இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி கூட இன்ட்ரோல் விடலாம், இல்ல பிளான் எக்ஸிக்யூட் பண்றது முன்னாடி இன்ட்ரோல் விடலாம். ஏன்னா படம் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் வருது. ஒரு சில படங்கள்லாம் வந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வருது. நம்ம தோராயமா 2.5 மணி நேரம் கணக்கு போட்டுதான் நம்ம இதை எடுத்திருக்கோம். அப்ப மறுபடியும் ராகு மறுபடியும் வயலன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மறுபடியும் ஃபைட் சீன் வச்சு அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. இதுல வந்து வெற்றி அடைஞ்சாங்களா தோல்வி அடைஞ்சாங்களா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கும் இன்டர்வலுக்கு. இந்த வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாங்க இந்த மார்க்கிங் வச்சு நம்ம இன்டர்வல் விட்டுருவாங்க. அடுத்தபடியா நம்ம பார்க்க போற எண்மை வந்து கேனுடைய காரணம் தான் 2. அப்ப 2 நம்ம சொல்லிட்டே சந்திரன் உணவு சார்ந்தது, பெண்கள் சார்ந்தது, விவசாயம், மனசு, மனோகாரகன், படிப்பு சம்பந்தம், இதெல்லாம் 2 குறிக்குது. அப்ப வந்து இவங்க அந்த வந்து போர் எதனால அந்த போரை வந்து பிளான் பண்ணி அந்த போர் நடத்துறேன் அப்படின்றதுக்காக ஒரு குஸ்ட் வச்சு இந்த இடத்துல நம்ம இன்டர்வலுக்கு அப்புறம் ஓபன் பண்றாங்க. எதனால வந்து நாங்க வந்து போர் அடிக்கிறோம் பிளான் பண்ணி 2 தடவை 3 தடவை ஃபெயிலியர் ஆகி 4வது தடவையா சக்சஸ் ஆகாத நிலைமையில இருக்கும் போது இது வந்து ஓபன் பண்றாங்க. அப்படிங்கும் போது சந்திரன் போது பெண்கள் விஷயம், அப்புறம் வந்து கற்பனை திறன் அதிகமாக உள்ளது, விவசாயம், உணவு சார்ந்த விஷயம், இது போன்ற விஷயத்தையாக அவங்க வந்து போர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம இதுல எடுத்துக்கூடாது பண்ணா அடுத்து பக்கத்துல டபிள்யூ வருது. டபிள்யூ வந்து 2ஆம் நம்பர் நம்ம பெண்ணுடைய அதிகம் குடும்பத்தை இருக்கிறதுனால 1 நம்பர் சூரியன். அப்ப ஆண்கள் அந்த இடத்துல வந்து பெண்களை வந்து இந்த அவங்க கிட்ட ஒய்ஃப் கிட்ட அம்மா கிட்ட சொல்லலாம், இந்த கதை பத்தி இந்த மாதிரி நடக்குது, வாழ்க்கை இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுமான்னு அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வருங்க, ஒண்ணு வந்துருது. நீங்க சொன்னது ஓகே, சாத்தியம். ஆனா படம் டிராக் பெண்கள் சம்பந்தப்பட்டு இந்த போருக்கு வந்து பெண்களை ஈக்குவல் பண்ணா என்ன பண்ணுவோம், அடுத்ததாக பெண்கள் வரலாம். அப்படி இல்லை என்றால் அரசாங்கம், அரசு அதிகாரிகள், ஓகேங்களா, இது போல பிரச்சனைகளை சார்ந்து போகும். எதனால சார்ந்து போவோம், பெண்கள் விஷயமாக அந்த அரசாங்கம் முன்னெடுத்து செய்வாங்க. அப்படி இல்லை என்றால் உணவுக்காக சண்டை அடிச்சு கொள்வாங்க. அப்படி இல்லைன்னா அரசாங்க தன்மை, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு பார்ப்பதற்காக இந்த போர் நடக்கிறது. செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் இந்த லெட்டர் அந்த புஸ்ட் ஓபன் பண்றதுக்கு காரணமே இதாக இருக்கலாம். இதுக்கு அடுத்தது 4ஆம் நம்பர் மறுபடியும் ராகு வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல ஓபன் பண்ண சீன் வந்து சண்டை வந்து போர் தொடங்குறாங்க. போர் தொடங்கும் போதே ஒரு புஸ்ட் வச்சு பிளாஷ்பேக்கு வராங்க. மனோகாரங்க மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் டச் பண்ற அளவுக்கு வராங்க. வந்து எதனால சண்டை அடிக்கிறோம், எதனால போர் தொடங்குது
அப்படி என்பது காமிச்சிட்டு அந்த சீன்ஸை காமிச்சிட்டு அதுக்கு அடுத்தாக மறுபடியும் போரை தொடங்குறாங்க. அதாவது போர் நடந்துட்டு இருக்கும் போதே வைலன்ஸ், அதாவது சண்டை அடிச்சுட்டு இருக்கும் போது நடுவுல நிறுத்தி இந்த சீன்ஸ் எல்லாம் வருது. இதுக்கப்புறம் இந்த சீன்ஸ் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அந்த போர் கனெக்டிவிட்டி ஆகுது. இது சார்ந்துதான் இந்த லெட்டர் வந்து குறிக்குது. மறுபடியும் அந்த டி லெட்டரும் இதை சார்ந்துதான் குறிக்குது. யூ 6ஆம் நம்பர் கிளைமேக்ஸ் வந்தாச்சு. அப்ப யூ 6ஆம் நம்பர் தான் பெண்கள் குறிக்குது. சொகுசு, பெண்கள், சொகுசு, அப்புறம் வந்து லக்ஸரியான வாழ்க்கை, சுதந்திரமாக சுற்றும் நிலைமை உருவாக்குறதுக்கு இந்த வந்து ட்விஸ்ட், அதாவது இந்த கிளைமேக்ஸ் முடிவடைகிறது. அப்ப நான் வந்து சுக்கிரன்னாவே பெண்களையும் குறிக்கும். அப்ப பெண்கள் நீங்க சொன்னபடி பெண்கள் விஷயம் சார்ந்தமாக போர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உணவு சார்ந்த விஷயத்தாக போர் பண்ணலாம். எனக்கு சுதந்திரம் வேணும்ன்றதுக்காக கூட போர் அடிக்கலாம், போர் நடக்கலாம். ஆனா முழுக்க முழுக்க ஒரு வைலன்ஸ் படமாக கருதப்படுகிறது. என்ன இந்த படத்துல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிளான் பண்ணதே மறுபடியும் பிளான் பண்ணி 2 சீனா எக்ஸிக்யூட் பண்றதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டல்லா இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கும். இது ஆஃப்டர் ஆல் இந்த மூவிக்கு வந்து கூட்டி எண் 4 வருது. மொத்த எண்ணிக்கை லெட்டரோட எண்ணிக்கையும் 4 வருது. அப்ப ராகு முழுக்க முழுக்க இயற்கைக்கு மாறாக சுத்தக்கூடியது, நெகட்டிவா வந்து பிளான் பண்ணக்கூடியது, வைலன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது, இது சார்ந்த வந்து படங்கள் இருக்குது. ஆனா இந்த படத்துக்கு வந்து ஒரு கற்பனை திறன் அதிகமாக உள்ளது. ஒரு கற்பனையிலே எடுக்கப்பட்ட படமாக கருதப்படுகிறது. மற்றும் இந்த படத்தில் வந்து நல்லா சூப்பராக இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் போர் அடிச்சாலும் பக்காவா போகக்கூடியது. இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சு அங்க நம்மளுக்கு வந்து படத்தை வந்து மேல ஏத்தி கொடுக்குறாங்க. முழுக்க முழுக்க பார்த்தோம்னா இது ஒரு 5 பாயிண்ட்டுக்கு 4.5% கொடுக்கலாம். ஆமா, கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். சொன்னாலும் ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு படம் தான். சிறப்பாக இருக்கும். நீங்களும் கமெண்ட்ஸ்ல பாருங்க. நாங்க சொல்லக்கூடிய கருத்து திரைப்படத்துல பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வை சந்திப்போம். வணக்கம்.